வெல்கம் டு ஆர்எஸ் கிரிக்கெட் கேமர். இங்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சேலஞ்ச் தான் பண்ண போறோம். ஃப்ரீ ஃபயர்ல என்ன சேலஞ்ச்னா ஒன்லி கிளாக் டவர்ல இருக்கிற லூட்டும் நம்ம சாவடிக்கிற எனிமீஸ் இருக்கிற லூத்தை மட்டும் வச்சுனா புயா வாங்க போகிறோம். அதனால முக்கால்வாசி கிளாக் டவர்ல இருக்கிறத நம்மளால எடுக்க முடியும்னால நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளாக் டவர் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்தானோ. இங்கே வேற ஜோன் போத்துருவாங்க. அதுக்குள்ளே நம்ம இப்போ டக்கு டக்குன்னு எடுத்தானோம். ஆக்சுவலி முன்னாடி நான் அந்த வீடியோ வந்து அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆயிடுச்சு ரெக்கார்டிங்கு ஆவே இல்லை. அதனால வந்து நான் 2 கில் அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு அப்புறமா பார்த்தா ரெக்கார்டே ஆனால ஓகே என்ன பண்ணிட்டேன் ஃபாஸ்ட்டாக போயிட்டு ரெக்கார்டிங் வந்து திருப்பி ஆன் பண்ணிட்டேன். நல்ல வேலை 2 கில் அடிச்சிலேருந்து ஆன் ஆச்சு. இல்லைன்னா சுத்தமாக போயிருக்கோம். அதோ அங்கே ஒருத்தனை சாவடிச்சேன் எனிமியை. நம்ம என்ன பண்ணலாம் அவன் தவிர லூத் மட்டும் எடுத்துடலாம். அதே மாதிரி எனக்கு வேற நான் வேற ஒரு கேமிங் ஹெட்செட் வாங்க போகிறேன். அப்படி ஹெட்செட் வாங்கினா இன்கேஸ் வாங்கினேன்னா நான் வந்து அது வந்து அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். அதே மாதிரி எனக்கு ஏகப்பட்ட பிளான்லாம் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம விளையாடுறோம்ல அங்கே சைடில் வந்து நம்மளோட ஃபேஸ் அப்படியே லைவாக நான் என்னென்ன கேம் விளையாடும் போது இருக்கு. ஏன்னா அது வந்து ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் நமக்கு கொஞ்சம் கொடுக்கும். அதே மாதிரி நான் வந்து லைவ் வீடியோஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குது. நம்ம வேணால் அப்கமிங் இதில் பார்க்கலாம். இப்போ நான் ஏன் ஜோனில் வந்து ரிஸ்க் எடுத்து ஓடித்துறேன்னா நம்ம வந்து இது வாங்குறான். ஏன்னா இங்கே இதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற லூட்டில் அடி இருக்கிறதுனால நம்ம போய் இப்போ என்ன பண்ண போனால் வெண்டிங் மிஷினில் போயிட்டு ஐட்டம்ஸ் வாங்கணும். ஏன்னா வெண்டிங் மிஷின் தான் இது வேற ஒன்று கோலார மாதிரி வந்துட்டுக்குது. நம்ம வெண்டிங் மிஷினில் இருக்கிற ஐட்டம்ஸ் இன்கேஸ் நம்ம விட்டோம்னா இதுக்கு மேலே நம்ம எங்கேயும் லூத்தே இருக்க முடியாது. அப்படி எடுத்தால் எனிமிஸ் கிட்ட தான் இருக்க முடியும். எனிமிஸ் முக்கால்வாசி மாற்றவே மாட்டாங்க. ரொம்ப ரேர். ஏன்னா எனிமிஸ்லாம் லாஸ்ட்டு ஒரு எனிமி அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஸோ என்ன பண்ணோம் இங்கே இருக்கிற நம்ம ஆக்சுவலி கிளாக் டவரை நம்பி தான் போகணும். ஏன்னா இதுக்கு மேலே எங்கேயும் இருக்க மாட்டாங்க எனிமீஸ். அதுவும் மாற்றினா நம்மக்கிட்ட மாற்றுறது ரொம்ப ரேர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் எனிமீஸை நம்பாமல் கிளாக் டவரை நம்பலாம். ஸோ நம்ம முக்கால்வாசி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்க பார்க்கலாம். வேறு எழுத்து வேறு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. நம்ம அன்லாக் பவர் எடுத்துக்கலாம். ஏன்னா இனி முக்கியமான சுச்சுவேஷன்லாம் அன்லாக் பவர் யூஸ் ஆகும். ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் எல்லாம் எடுத்தாச்சு. ஓகே எழுத்து வேறு கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. வேறு எஞ்சி எடுக்க முடியுமா 200 காயின்ஸ் இருக்குது. ஓகே ஒன்றும் எடுக்க வேணாம் நம்ம போயிடலாம். நம்ம அங்கே ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் கோஸ்டர் நம்ம அல்லன்னு போனால் நமக்கு அடுத்தா போயிடலாம். இது வேறு ஜோன் வேறு திருப்பி ஆரம்பிக்க போகுது. பாதி எழுத்து போயிடுச்சு. போகும்போதே மெடிக்கேட் போட்டால் நம்ம போகணும். ஓகே நல்ல வேலை நம்ம முன்னாடியே வந்துட்டோம். இல்லைன்னா அவன்லாம் போச்சு. காயின்ஸ் எல்லாம் வருது. இதுங்க அங்கே யாரும் மூவ் பண்ண மாதிரி உங்களுக்கு அங்கே யாரும் மூவ் பண்ணுற மாதிரியே இல்லை. அங்கே யாரும் மூவ் பண்ணுறாங்க. அங்கே ஏங்க எனிமிங்க என்ன பண்ணுறான் உள்ள கேம் பண்ணி அடிக்கலாமா? ஓகே ஓ எத்தனை பேர் 2 3 ஜாஸ்தியாக இருக்கிறாங்களோ? எத்தனை பேர்? நான் முன்னாடி 2 கில் அடித்தேன். இப்போ 3னா இப்போ நான் 3 பேர் ஒரே இடத்துலையா? இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். ஓகே நமக்கு வந்து இது கிடைச்சாங்க. இங்கே பார்த்தீங்களா எல்லாரும் ஸ்லைட் பண்ணிட்டா போவாங்க. நான் ஓடிட்டே போவேன். எனக்கு என்ன ஒரு இதுனா அது எப்படி 3 பேர் ஒரே இடத்துல? அதுவும் நான் சோலோ மேட்ச் தான் ஆடுறேன். ஸோ கண்டிப்பாக அவங்க எனிமீஸாக தான் இருப்பாங்க. அப்போ எப்படி புரியலையே. எனக்கு சுத்தமாக புரியலை. ஃப்ரெண்ட்ஸோட எனிமி போனால் ஓகே இதுக்கு மேலே போனால் நம்ம ஜோனில் மாட்டிப்போம். நம்ம இங்கே ஜம்ப் பண்ணிடலாம். எனிமி எங்கே போனானே தெரியல. ஓகே முன்னாடி தான் யாரோ காமிக்கிறான். முன்னாடி தான் இருக்கிறான். ஓகே கவரிச்சாச்சு. நம்ம கிட்ட முடியுமா? நம்ம யார் கிரிக்கெட் கேமர். அதே மாதிரி பிசியில் விளையாடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த கேமிங்க ஓகே என்ன பண்ணலாம் இதே இது என்ன பேர் தெரியல ஜிப்லைனா அதை பிடிச்சி நம்ம அங்கே போயிடலாம். அந்த பக்கம் இல்லை சுற்றி தானே ஒரு ஜோனு. ஸோ நம்ம அங்கே போனாலும் எந்த யூஸும் இல்லை. அப்படியே இறங்கினா எழுத்து போயிடாது. ஃபஸ்ட்டு ஸோ என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு எப்படி தெரியுமா தொங்கிட்டு போகிற மாதிரி வருமா. ஆனால் இப்போ தான் என்னமோ புதுசாலாம் வந்துடும். ஓகே 10 பேராக அலைவான். நம்ம இன்ன வரைக்கும் 6 கீழே அடிச்சிடும். நம்ம முக்கால்வாசி என்ன பண்ணலாம் ஒரு 8 கில்லுக்கு மேலே அடிக்க பார்க்கலாம். அங்கே ஃப்ரெண்ட்ஸில் எனிமி போகிறான். ஸ்கோப் போட்டு அடிக்க முடியுதா? உள்ள மாத்துரு புல்லட் அவன் மேலே இறங்க மாத்துரு.
ஸ்கோப்பில் மாற்றினா என்ன ஓகே. ஒரே ஒரு டேமேஜ் தான் உண்டுது. நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்டில் போயிடலாம். ஃப்ரண்ட்டில் போய் தான் சாவடிக்க பார்க்கணும். ஓகே, நமக்கே டேமேஜ் கொடுக்குறாங்க. நமக்கே டேமேஜ் கொடுக்குறான். நம்மளை பார்த்தானோ, நம்மளை பார்த்தான். ஓகே, நம்ம வந்து அவனை சாவடிச்சாச்சு. 7 கீழே அடிச்சிட்டோம். இந்த இருக்கிற எனிமிஸ் இன்னும் 7 பேராக இருக்கிறாங்க. 7 கீழே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி லூத் இருக்க முடியாது. இங்கே வேறு ஏகத்த லெவல் 4 வெஸ்டெல்லாம் இருக்குது. அதனால் நம்மளால் ஒன்றும் இருக்க முடியாது. அவன் ஒருத்தன் ஜிப்லைன் பிடிச்சிட்டு போகிறான். அவனை ஏம் பண்ணி ஷூட் பண்ண முடியுமா, முடியுமா, இல்லை தப்பிச்சிட்டான். நம்ம என்ன பண்ணலாம், கார் எடுத்து போயிடலாம். கார் எடுத்து போனான்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஏன்னா நம்ம வாக் பண்ணி போகிறக்குள்ளே லேட் ஆயிரும். நம்ம கார் எடுத்து போயிடலாம். அங்கே வேறு என்னமோ ரெட் கலர் மின்னுது. அவனை காணுங்க. இங்கெல்லாம் ஜிப்லைன் பிடிச்சி சொன்னால் காணும். ஓகே, அங்கே என்னமோ மின்னுது ரெட் கலரில். நம்ம அங்கே போய் பார்க்கலாம் என்ன மின்னுன்னு. இது வே பார்த்தீங்களா, கஸ்டம் மாற்றிட்டேன். லாஸ்ட் டைம் கஸ்டம் கோளாறு மாதிரி இருந்துச்சுல, இப்போ மாற்றிட்டேன். ஓகே, பின்னாடி எனிமிங்க, பின்னாடி எனிமி. பின்னாடி போகலாமா, இதுக்கு முன்னாடி எனிமி, இதுக்கு முன்னாடி போகலாம். கார் இடிச்சிட்டாங்க. நானே கஷ்டப்பட்டு கார் கொண்டோன்னா இவன் இடிச்சிட்டான். இது உன்னை முடிக்காம விட மாட்டேன். ஓகே, நமக்கே டேமேஜ் கொடுத்தாங்க. அப்பா, தப்பிச்சாச்சு. ஓகே, நமக்கு லூட் எடுத்தாச்சு, எனிமியோட லூட்டை. நான் சரி இந்த சேலஞ்ச் ஒழுங்காக பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சூப்பர் மார்க்கெட் போட்டுக்கலாம். அப்புறம் நமக்கு ஹெல்த் ஏறும். ஏங்க இன்னும் டேமேஜ் கொடுறாங்க. எவன், ஓ, மரத்துக்கு பக்கத்துலேருந்து அடிக்கிறான். இவனுக்கு டேமேஜ் உள்ள மாற்றுது. 46 ரொம்ப கம்மி. நமக்கு அவன் மொத்தம் நம்மளுக்கு டேமேஜ் கரெக்டா, நமக்கு டேமேஜோட மொத்தம் கரெக்டா. ஓகே, 186. ஓகே, நம்ம இப்போ நல்லா இந்த கேம் நல்லா விளையாட கற்றுக்கிட்டோம். 9 பேரை கில் பண்ணிட்டோம். இன்னும் 4 பேராக இருக்கிறாங்க. நம்ம ஏன்னா 10 கில்லுக்கு ஏன் வைக்கலாம், 10 கில் அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அங்கே இன்னும் மின்னுது, அங்கே அடிச்சு இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அது மின்னுன்னா போய் அடிச்சு அங்கே இருந்தாலும் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, அங்கே யாருமே இல்லை. அதே மாதிரி வீடியோ குவாலிட்டி இன்கேஸ் நான் ஒழுங்காக வரலன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இது வேற கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா 4 பேர் தான், நம்ம கண்டிப்பாக வாட்டி புயா வாங்கி ஆகணும். இந்த மேட்சை ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடாது. மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் என்ன பண்ணணுமா, இப்படி நான் வந்து டேபில் கேம் விளையாண்டு பிசி அமிச்சதுனால கொஞ்சம் இது கொஞ்சம் ஃபோட்டோ குவாலிட்டி ஒழுங்காக இல்லைன்னா மன்னிச்சிக்கோங்க. அங்கே வேறு 2 எனிமிஸ் இப்போ சண்டை போத்துறாங்க. இப்போ நம்ம குழுக்கில் போட்டு 2 பேர் சாவடிக்க முடியும். 53 டேமேஜ், அதுக்கு மேலே புல்லட் போடல. போக நான் உட்பிக்கிறதுக்கான வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. ஓகே, நம்ம இந்த எனிமையை சாவடிக்க பார்க்கலாம். ஓகே, 49. இதுக்கு மேலே அந்த செவில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். ஏங்க நமக்கு முன்னாடி யாரும் சாவடிச்சிட்டாங்க. ஓய், இவனா. ஓகே, சாவடிச்சாச்சு. 10 கில் அடிச்சாச்சு. அதே மாதிரி நம்ம இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி விட்டோம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கி விட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வரும் கூடிய சீக்கிரத்தில். அதனால நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. 2 டைம்ஸ் புயா 10 கில் அடிச்சு நம்ம இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். ஓகே, பாய்.